13 மில்லியன் பேரோட டேட்டா ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கே இந்த நிலைமையா, நம்மளோட நிலைமை என்னப்பா பண்றது? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த 3 கம்பெனி தான் அமெரிக்காவையே ஆண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ நான் நடந்ததை உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வருதுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிடுவீங்க. நான் இது மாதிரி டெய்லியும் போடக்கூடிய ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய அட்டாக்ஸ் பற்றின விஷயங்களும் டெக் பற்றின விஷயங்களும் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். சரி வாங்க என்ன நடக்குது அப்படின்றத தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஜூலை 28, 2025 அன்னைக்கு கரெக்டாக போன வாரம், ஓகேங்களா? கரெக்டாக இப்போது அமெரிக்காவில் இருக்க பிக் 3 கம்பெனி, டாப் லெவல் கம்பெனின்னு சொல்லக்கூடிய இந்த டிரான்ஸ்யூனியன், எக்ஸ்பீரியன், ஈக்விஃபாக்ஸ், இந்த 3 கம்பெனி தான் மிகப்பெரிய கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னா, இப்போது கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுறது, அதாவது அந்த கிரெடிட் கார்டு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கடன் கொடுக்கறது வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அமெரிக்காவில் இருக்க ஒரு மிகப்பெரிய கம்பெனி இந்த கம்பெனி டிரான்ஸ்யூனியன் கரெக்டாக ஜூலை 28, 2025 அன்னைக்கு அந்த இருக்க லோக்கல் சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ் பரவப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் இருக்க மிகப்பெரிய கம்பெனி டேட்டா பிரீச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது நியூஸ் சேனலில் பரவப்பட்டிருக்கு. அது இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 நாள் கழிச்சு ஜூலை 30, 2025 அன்னைக்கு ஆமாங்க எங்களோட டேட்டா ஹேக் ஆயிடுச்சு, நாங்கள் ரொம்ப சாரி கேட்டுக்கிறோம், உங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆஃபர் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக 24 மந்த்துக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோரை ஃப்ரீயாக பார்த்துக்கிறலாம் அப்படின்ற மாதிரி, மானிட்டர் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதே மாதிரி 2 வருஷத்துக்கான ஸ்பெஷல் கஸ்டமர் சப்போர்ட்டும், அந்த 2 வருஷத்துக்குள்ள அந்த ஹேக்கர், அதாவது இந்த கன்சியூமர் டேட்டாவை வச்சு ஏதாவது மிஸ்யூஸ் நடந்தால் அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரீச் பற்றின முழு விவரமும் உங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுவும் பேனிக் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இது என்ன அட்டாக் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இப்போ உங்கள்கிட்ட இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். இவங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் சப்போர்ட் டீம் இல்லை. ஸோ அதுக்காக சேல்ஸ் ஃபோர்ஸுங்கிற கம்பெனிகிட்ட இந்த கஸ்டமர் சப்போர்ட் வேலையை கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய வேலை பார்க்குறாங்க, சின்ன ஒர்க்கை வந்து சின்ன கம்பெனி கொடுக்குற மாதிரி, ஓகேங்களா? கஸ்டமர் சப்போர்ட் வேலையை சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனிட்டு கொடுத்துருக்கு. அப்போது அந்த கஸ்டமர் சப்போர்ட் ஒர்க் வந்து தேர்ட் பார்ட்டியால் பார்க்கப்பட்டிருக்கு. அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனி தான் சேல்ஸ் ஃபோர்ஸ். அவங்க வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கால் சென்டரு, கஸ்டமர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனின்றது. இப்போ இந்த கம்பெனியோட டேட்டா பேஸ் வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனியோட டேட்டா பேஸில் என்ன டேட்டா இருக்கும்? அப்போ அந்த டிரான்ஸ்யூனரோட கஸ்டமரோட டேட்டா இருக்கும். கஸ்டமரோட டேட்டானா கன்சியூமர்ஸ், அந்த கிரெடிட் கார்டு யார் யார் வாங்கியிருக்காங்க, அவங்களோட டேட்டா, அந்த ஐடி கார்டு, மற்றபடி எல்லா விஷயங்களும், டேட்டா பர்த்து, எல்லா விஷயங்களும் இருக்கும் டேட்டா பேஸில். கஸ்டமர் சப்போர்ட்னா விஷயமா கிடையாதுல. இப்போது கரெக்டாக இந்த ஜூலை 28, 2025 அன்னைக்கும் வந்து ஹேக்கர் வந்து அதில் ஒரு வெல்னரபிலிட்டி கண்டுபிடிப்பாங்க. என்ன வெல்னரபிலிட்டினா, அதில் வந்து அந்த ஆத்தரைசேஷன் வந்து கரெக்டாக இல்லை, மிஸ்கான்ஃபிகர் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சில பல அட்டாக்ஸை ட்ரை பண்ணி உள்ளுக போய் 13 மில்லியன் டேட்டா வந்து எடுத்திருக்காங்க. இப்போது அந்த ஹேக்கர் சைட்லேருந்து என்ன அவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னா, 13 பில்லியன் டேட்டா வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரியும், 4.4 மில்லியன் டேட்டா வந்து இந்த டிரான்ஸ்யூனியன் அப்படின்ற கம்பெனியோடது அப்படின்றது கம்பெனி தரப்புல இருந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஹேக்கர் யார் அப்படின்னா, சிங்கி ஹவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேக்கர் குரூப் தான். இவங்க வந்து 2020 ஹேக் பண்ணிட்டு வராங்க. இவங்க வந்து இந்த டோக்கோபீடியா, மைக்ரோசாஃப்ட், ஹிட்கப் இது மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரீவியஸாக ஹேக் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களோட கனெக்ட் வச்சிருக்கக்கூடிய ஸ்கேட்டர்டு ஸ்பைடர்ஸ், அவங்க வந்து ஏகேஏ யூஎன்ஜி 3944 அப்படின்ற ஒரு குரூப்பு, இன்னொருத்தவங்கன்னா யூஎன்ஜி 6395ன்ற குரூப்பு, இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா யூஎன்ஜி 6040 அப்படிங்கிற குரூப்பு. இதுதான் இந்த ஹேக் பற்றின ஒரு கேஸ் ஸ்டடி. இந்த மாதிரி உங்களுக்கு பல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் சேனலில் எதை பற்றி நான் பேசணும் அப்படின்றத வந்து தெளிவாக போடுங்க. நான் அதை பற்றி ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.